அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ப்ரெஷர் அதிகமாகி கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. இல்லைன்னா உடம்பு முடியலன்னு சொல்கிறேன், மேக்கப்பில் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ பரவாயில்ல, ப்ரெஷருக்கு அது நம்ம உடம்பு நம்மளே தானே பார்த்துக்கணும். டக்குன்னு அதெல்லாம் நான் எந்திரிச்சிருவேன். ஓகே. இப்போ ரீசனாக ஒரு பையன் டிக்டாக் பண்ணுற ராகுல், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை. அவனுடைய வீடியோ நிறைய பார்ப்பேன். அவனுக்கு ரசிகன்னு கூட சொல்லலாம். நான் உட்கார்ந்த இடத்துலையே அவ்வளோ அருமையாக வீடியோலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பையன் ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்கள் நல்லதெல்லாம் பண்ணியிருக்காப்புலன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். வீடியோ தான் பார்ப்பேன், ஆனால் அந்த இதில் பார்க்கல. இது எதுக்காக அந்த பையன் இறந்ததுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவன் ஆத்மா சாந்தி அடையணும், நல்லபடியாக சாந்தி அடையணும். அவன் குடும்பம் இருக்குது, அவன் குடும்பத்துக்கெல்லாம் அவன் பிள்ளை, அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளையோட அருமை, கட்டின பொண்டாட்டிக்கு தெரியும் கணவரோடைய அருமை அப்படின்வாங்க. அதனால் அவங்க அம்மாவுக்கு, அவங்க ஒய்ஃபுக்கு என்னுடைய அனுதாபங்கள். இது வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர காரணம். இப்போ அந்த பையன் நிறைய நல்லது பண்ணியிருக்காப்புலைங்களா, நிறைய பண்ணியிருக்காப்புல. ஆனால் அந்த இறப்பில் கடவுள் புண்ணியத்தில் அந்த பையன் நல்லபடியாக இறந்துருக்கணும். ஒரு 70 வயசு 80 வயசு அந்த மாதிரி அந்த ஆண்டவன் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து எதுக்காக இந்த மாதிரி வாழ்க்கையை கொடுத்து ஒரு குழந்தைங்களோட பச்சை பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நடுத்தர வரைக்கும் ஆண்டவன் பண்ணுற செயல் இருக்குது பாருங்க. நல்லவங்களெல்லாம் பிடிக்குவார். தீய செயல் செய்கிறாங்க பாருங்க, மக்களுக்கு வட்டியை கொடுக்கறதும், மக்கள் வெட்டுறதும், ஜனங்களை போட்டு மிதிக்கிறதும், கொடுமை பண்ணுறதும், இந்த மாதிரி ஆளுங்க புரணி பேசுகிறதும், முன்ன விட்டு பின்னாடி பேசுகிறதும், இந்த மாதிரி ஆளுங்க பாருங்கள் அவங்களாம் இருப்பாங்க. இந்த தப்பு பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களாம் இருப்பாங்க. ஆம்பளையை விட்டுட்டு பொம்பளையை விட்டுட்டு ஆம்பளைய பிடிச்சிக்கிறாங்க பாருங்கள். தன் கணவரை விட்டுட்டு இன்னொரு ஆம்பளை மேலே ஆசை, தன் பொண்டாட்டி விட்டு இன்னொரு மனைவி பொண்டாட்டி மேலே ஆசை. இவங்கெல்லாம் உயிரோடு இருப்பாங்க. இந்த கஞ்சா அடிக்கிறவங்க, பெய்து அடிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஆண்டவன் நல்ல ஐஸு கொடுத்துருப்பான். ஏன்னா அவங்களாம் நாட்டில் ரொம்ப நல்லவங்களா, அதனால் அவங்களுக்கெல்லாம் ஐஸு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நல்லது செய்கிறவங்க, ஏன்னா அவங்களாம் இருக்கக்கூடாது, இருந்துட்டாங்க அப்போ நாடு எப்படி இதாகிடுறதா. நல்லவங்களாக இருந்தால் இப்போ ஏழ்மை, இந்த கீழே ரோட்டில் படுத்துருக்கவங்க, சாப்பாடு இல்லை, அவங்களுக்கெல்லாம் போய் உதவி செய்கிறாங்களே, அப்போ அவங்க நல்லபடி ஆகிடுவாங்களே. அதனால அவங்கள அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இருக்கவே கூடாது. சாப்பாடு கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு டெய்லி போய் கொடுத்துருவாங்களே, நம்ம கஷ்டப்பட வைக்கிறோம், அவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு அந்த கடவுளுக்கு பொறுக்காது. கடவுள்னு ஒருத்தர் கீழே இறங்கி பார்த்துருந்தா இந்த நிலைமையெல்லாம் அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்ட்டு. என்னங்க பார்க்க வெறுப்பாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நல்லவங்களாம் போகிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடவுள் இருக்காரா இல்லையான்ற மாதிரி இருக்குது. ஒரு டைமில் நம்மளை மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுற போது ரொம்ப அதெல்லாம் வேதனைக்குரியதாக இருக்குது. என்ன சொல்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வயிற்றெரிச்சலாக இருக்குது. இப்படிலாம் ஒரு வாழ்க்கையா பிறந்து கையில் வளர்ந்து அந்த பிள்ளை நல்ல ஒரு நிலைமைக்கு வர டைமில் இப்படி ஆண்டவன் பிடிக்கணும்னா எவ்வளோ ஒரு கஷ்டம். அப்புறம் என்ன பொழப்பு. எவ்வளோ ஜனங்க ரோட்டில், எங்கள் வீட்டுக்கிட்டேயே பெத்த தாயை ஒரு கட்டில் போட்டு ரோட்டில் படுக்க வச்சுருக்கோம். ஏன்னா அது பாத்ரூம் போதான், கீழே போதான், அதனால் பொண்டாட்டியை பிடிச்சலும் பார்க்க முடியாதுன்னு ரோட்லேயே அது பாட்டு சோத்தை கொடுக்க வேண்டியது. அது துணி அப்படியே கிடக்குது. அது இப்போ தான் ரீசனாக நேற்று இறந்துருச்சு. அப்படியே எத்தனை வருஷமாக, அது 5-6 வருஷமாக கடந்து இப்போ தான் இறந்துச்சு. அந்த மாதிரி பாடாப்பட்டு அந்த மாதிரி அந்த வயசானவங்களாம் ஆண்டவன் கடவுள் கடை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. பச்சை பிள்ளை, என் பிள்ளை பிறந்து ஒரு 16 நாள் தான் ஆகுது. அந்த பிள்ளைக்கு நல்லா பிறக்கும் போது நல்லா இருந்துச்சு.
வயிற்றில் இருக்கும்போது நல்லா இருந்தது. 3.5 கிலோ இருந்தது. ஆனால் பிறந்து 16 நாள் நைட்டுக்கு அழுதுச்சு, வீறு வீறு வீறுன்னு கத்துதுன்னு சொல்லிட்டு காலை பாலை கொடுத்தா பால் குடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதை ஆட்டி 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 ஆட்டிகிட்டு இருந்து அப்படியே தூங்குச்சு. காலையில் எந்திரிச்சு பார்த்தா பிள்ளை சில்லுன்னு ஆயிடுச்சு. என்னாட்டி ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு ஓடுனா பிள்ளை இறந்துருச்சு. என்னத்துக்கு அப்படி கொடுப்பான 10 மாதம் சுமந்து அதை பெற்று ஆஸ்பத்திரியில் தான் பெற்று எடுத்துகிட்டு வந்தோம். அங்கே பார்த்தோம், அங்கே நல்லா இருந்தது, குழந்த ஆரோக்கியமாக இருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணேன். அந்த 16 நாள் என் கையில் அந்த குழந்தைய கொடுக்கறதுக்கு ஆண்டவன் அது கொடுக்காம இருந்திருக்கலாமே, ஒரு பிள்ளையோடு நிப்பாட்டியிருக்கலாம்ல. நாங்கள் வாழ்க்கை. அதுக்கு தான் சொல்ல வரேன், தயவு செஞ்சு பாவ செயல்களை செய்யாதீங்க. எப்போ என்ன உயிர் நடக்கும், என்ன நடக்குது, என்ன செய்யுது, எப்போ போவோம் எதுவுமே தெரியல. இருக்கிற வரையும் நல்லதை செய்வோம், நல்லதை பண்ணுவோம், நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு போவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு சப்போர்ட் கம்மியாக இருக்குது. அதனால் எனக்கு இந்த சேனலில் விட்டுடலாமான்னு ஒரு டைம் தோணுது. சரி பார்ப்போம், இன்னும் ஒரு மாதம் இல்லைன்னா சேனலில் விடுற மாதிரி தான் இருக்குது. எதுக்கு நான் பேசி ஏதோ டைம் பாஸ், எனக்கு கொஞ்சம் நல்லா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது உங்கள் எல்லார்ட்டையும் பேசும்போது, அதனால் பேசுகிறேன். ஆனால் அப்போ கூட சப்போர்ட் எனக்கு ஆகலை. அதனால் பார்க்கலாம். பாய்.